அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுதும் இந்த வேளையில் உங்கள் சொந்தத்தில் நிறுத்தின என் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வேளையில் நாம் ஒரு சில நிமிடம் அவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து அவனுடைய வார்த்தைக்கு நேராக ஒரு வசனத்தை படிக்க ஆயத்தப்படுவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம் வார்த்தையை கேட்பதற்காக உம் சமூகத்தில் இருக்கிற கவனிக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. இதோ பேசுவது நான் அல்ல, என்னுள் மறைத்து நீர் வெளிப்படும். தொடர்ந்து இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிக்கிற மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் சத்தம் பத்தல, போதல, எனக்கு கேட்கல. ஒருவேளை நான் பேசுறது கேட்குதா? ஆஷாமா கேட்குதாமா? ஸ்பீக்கர் பக்கத்துல உட்காந்து எனக்கு கேட்காம இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். எனவே இங்க இந்த வேலையில நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க அப்படின்னால நமக்கான அல்லது இந்த நாளுக்கான வார்த்தை என்ன என்பதை நாம் கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படும். குறிப்பாக இந்த வேத பகுதியில நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம படிச்சது கொஞ்சம் தான். 11வது வசனத்திலிருந்து அந்த 24 வசனம் வரைக்கும் தான் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த வேளையில இன்னொரு வசனத்தை கூட அதே எபேசியர் 6ஆம் அதிகாரத்துடைய 18வது வசனத்தை நாம் படிக்கலாம். அங்கே என்ன நமக்கு ஞாபகப்படுத்துகிறது? படிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அதே வசனம் அதே நிலையில் சகல விதமான சமயம் அல்லது எந்த விதமான சமயத்திலும் வேண்டுதல் விண்ணப்பம் எல்லா வேலைகளிலையும் நான் ப்ரேயர் பண்ணணும்னு ஒரு வேதம் இந்த பகுதி நிறைய சொல்லப்படுகிறது. அதுல சுருக்கமாக சகல வித நேரங்களிலும் இந்த எவ்ரி டைம் எல்லா வேலைகளிலையும் அது எந்த நேரம் சொல்ல முடியாது, இந்த சூழ்நிலைலாம் அது சொல்ல முடியாது. அப்படியே இன்னொரு வசனத்தை கூட அப்படியே படிக்கலாம். இதே நமக்கு படித்த அதே 10வது வசனம் தான் மறுபடியும் படிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதை இந்த வேளையில் நமக்கு சொல்லும். எந்த வேலையிலையும் எந்த சூழ்நிலையும் எந்த சமயத்திலையும் நாம் பலப்படப்பட வேண்டும் என்பதையும் அதே விதமாக நம்முடைய வேண்டுதலை செய்ய வேண்டும் என்பதும் நமக்காக இருக்கலாம், மற்றவங்களுக்காக இருக்கலாம், இந்த தேசத்துக்காக இல்லை இந்த சமுதாயத்திற்காக எல்லா வேலைகளிலையும் அது நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வேலையில நமக்கு அதிகமாகவே நமக்கு வருகிற நேரம் எல்லாமே சோதனை நேரமாகவே இருக்கு. ஒரு 24 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா இருந்தோம், எவ்வளவு நேரம் நம்ம கஷ்டத்துல இருந்தோம், அந்த ஒரு நாள் மட்டும் இருந்தோம் அப்படின்னு கேட்டா பாதி இல்ல, முக்காவாசி 90% நான் கஷ்டத்திலேயே தான் இருந்தேன். சில பேர் 100% நான் கஷ்டத்திலேயே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ற ஆட்களும் உண்டு, அப்படி பேசுற ஆட்களையும் உண்டு. என்னையா அப்படின்னு சொல்லுகிற ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மை நசுக்கி கொண்டிருக்கிறதை நம்மால உணர முடிகிறது. இன்றைக்கு இந்த வேளையில வேத வார்த்தையோடு கூட நம்ம 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நாம் எபேசியர் 6:10 நாம் படித்ததை போல கர்த்தரிலே பலப்படுங்கள் என்பதை நாம் படிக்க முடிகிறோம். இங்க be strong in the Lord என்பதை நம் கடவுளுக்குள்ள அது கர்த்தருக்குள்ள நாம் பலப்பட வேண்டும் அல்லது பலப்பட வேண்டும், நாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். நாம் ஸ்ட்ராங் இல்லாததுனால நம்ம வீக்கா இருக்கிறதுனால யாராவது எதனா சொன்னா உடனே நம்ம அழுகிறோம்.
ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நம்ம உடஞ்சிடுறோம். அதனாலதான் ஒருவேளை இந்த நாளிலே இந்த தருணத்தில் நமக்கு வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதா இல்லை என்பது தெரியாது. நாம் கர்த்தருக்குள் பலப்படணும், கர்த்தர் இடத்தில் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்லி எந்த சூழ்நிலை வேண்டாம். ஒருவேளை இங்கே பலப்படுகிற அல்லது பலப்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நாம் கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். இங்கே நாம் அல்லது நாம் எங்கேயாவது வீக்கா போயிருக்குமா அல்லது எங்கேயாவது நான் பலவீனமாக இருக்கிறேனா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள்ல அங்க விழுந்து போயிருக்கோம். இப்படி ஒரு சூழ்நிலையில பலப்படுத்திக் கொண்டிருந்த அல்லது தேவனுடைய மனிதனாக இருந்த ஒரு மனிதனை நாம் படிக்கின்ற பொழுது அல்லது ஒரு மனிதனை குறித்து நாம் தெரிந்து கொள்ளும்போது நம்ம வேத பகுதியாக படித்த ஒரு மனுஷன் தான், கர்த்தருக்குள்ள பலப்பட்டிருந்த ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, என்னை விட்டுடுங்கன்னு சொல்ற. படிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். நான் கர்த்தருக்குள்ள பலப்பட்டு தான் இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எந்த வேலையில எந்த சூழ்நிலையிலும் நான் செவித்து கொண்டு தான் இருக்கிறேன், என் ஆண்டவர் சமூகத்திலே தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற இந்த வேலையில இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. என்னன்னா, ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்தான். சாக வேண்டும் என்று கோரிய போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதையா இங்க ஒரு மனிதன், அதாவது இந்த மனிதன் யாரு? இந்த மனுஷன் யாரு? அது யாரோ 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல இது யாரு இருக்காங்களோ எங்களுக்கு என்ன தெரியும். போதையா என் ஆத்துமாவை எடுத்துங்க. நம்ம பாஷை சொன்னா ஐயா விட்டுருங்க, நான் செத்து போறேன்னு சொல்றாரு. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க, போதும். இங்க அதுதான், எனக்கு என்னை விட்டுருங்கய்யா. நிறைய வேலைகள்ல இங்க இந்த மனுஷன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொள்றாங்க, அழிக்கிறாங்கன்ற ஒரு செய்தி கேட்கிறாரு. அல்லது இந்த மனிதன் அவங்க சுற்றி இருக்கிற எல்லாமே அழிந்து கொண்டு வருவதை பார்த்த உடனே இவருக்கும் அழிவு வந்து விடுமோ அல்லது இவருக்கும் பயம் வந்துருச்சு, நம்மளும் செத்து போறோமோ அல்லது நம்மளையும் அடிச்சு விடுவார்களோ அப்படின்னு சொல்லி இங்க 4வது வசனத்துல சொல்லுகிற ஒரு காரியம் அதை தெரிஞ்சிருக்கிறவங்க சூறை செடி கீழே அவர் உட்கார்ந்து கொண்டு போத ஆண்டவரை என்னை விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்ற பாஷையில, போதும் இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும், என்னை விட்டுருங்க. நான் தான் இங்க அதெல்லாம் சொல்ல, என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு அவரா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறோம். லீவ் மீ, என்னை விட்டுருங்க, போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் செத்து போறேன். அதாவது இங்க செத்து போறேன்ற வார்த்தை சொல்லல, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவரத்திலே சொல்றாரு, வேற யாருக்கிட்டையும் போய் சொல்லல. ஏன்னா அவ்வளவு கட்டி, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாடு, அவருக்கு ஒரு மனுஷன் இங்க பொதுவா இந்த சமுதாயம், அதை குறிப்பா சமுதாயம் தாண்டி வேதாகமும் ஆண்களை மையப்படுத்தியே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஆனா இங்க ஒரு ஆண் உயிருக்கு பயந்து போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கொண்டு அதை தூங்கிட்டு இங்க படுத்துட்டு என்ன சொல்றோம்னா, போதும் என்னை விட்டுருங்க, நான் செத்து போறேன், ஆத்துமா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சரண்டர் அடிக்கிறத பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, போதையா இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும். ஆனா சில பேர் என்னன்னா தற்கொலைக்கு போயிடுறாங்க, அது இல்லை. ஆனா இங்க இந்த மனுஷன் ஆண்டவரத்துல போய் சொல்றாரு, என்னை விட்டுருங்க, நான் போதும், இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை, கஷ்டம், நெருக்கடி, துன்பம், போராட்டம் வந்துடும் பொழுது நம்மளுக்கும் அப்படிதான் தோணுது, என்னத்தான் வாழ்ந்து இந்த உலகத்துல என்னத்தான் நம்ம செஞ்சிட போறோம், என்னதான் செஞ்சாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க சொல்றாங்க, நீங்க என்னத்தான் எனக்கு செஞ்சுட்ட அப்படிதான் நம்மள சொல்றாங்க. என்னதான் நான் செஞ்சா இப்படிதான் இந்த உலக வாழ்க்கை அப்படி ஓடிக்கொண்டு இருக்கு. அதனாலதான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம போறோமான்னு தெரியல, போதையா. ஆனா இது மனிதனுடைய வார்த்தை, போதும் இந்த வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்றது மனிதனுடைய வார்த்தை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்க வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாமே. நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நம்ம விரும்புறது எல்லாமே நம்ம இன்னைக்கே முடிஞ்சிச்சு, எனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அழுகு இருக்குது, வேதனை இருக்குது, அதோட கூட நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்லிக்கிற அந்த வேலைகளில் ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல, படிக்கலாம் அடுத்த வசனத்தை, நம்ம 5வது வசனத்தை படிக்கலாம். ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து சாப்பிடு. முதல்ல உனக்கு பிரச்சனையை வந்து சாப்பிடணும். நீ எழுந்திருந்து சாப்பிடு, தூங்கிட்டு இருந்த அல்லது ஆத்மாவை எடுத்துக்கோங்கன்னு சொன்ன அந்த மனிதனிடத்துல தேவதூதர் வந்து தட்டி எழுப்பி சாப்பிட்டியா, சாப்பிட்டு முதல்ல உன்னை தேடிக்கோ, நீ நிறைய தூரம் போகணும்,
உனக்கு சரீர பிரகாரமான பலன் தேவையா இருக்கிறது. நீ உடைஞ்சு போயிருக்கிற வார்த்தையினால அதுக்கு நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ கண்கலங்கி உடங்கி ஒதுங்கி போய் கிடக்கிற. அதனால முதல்ல நீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நிறைய தூரம் நடக்க வேண்டியிருக்கிறது, சாப்பிட்டு நீ வாழ வேண்டியிருக்கிறது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நாம் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற அந்த தருணத்துல தான் நம்முடைய ஆவியானவர், நம்முடைய தெய்வத்துக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்ட வந்து பேசுறாரு, நீ இன்னும் வாழணுமா, நீ இன்னும் வாழணுமா. இதோட வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. உங்களுக்காக இல்லை, உங்க பிள்ளைகளுக்காக வாழணும், உங்களுடைய கணவருக்காக வாழணும், மனைவிக்காக வாழ வேண்டும், நம்முடைய சமுதாயத்துக்காக வாழ வேண்டும், திருச்சபைக்காக வாழ வேண்டும். இப்படி வாழ்வதற்கு இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது. நீங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், யாரும் எல்லாம் முடிச்சிட்டோம், ஒரு போராட்டமான வாழ்க்கை தானே, நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இனிமே என்ன இருக்குது எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறதில்ல, நீ இன்னும் வாழ வேண்டும் என்பதுதான். அதன் பின்பதாக நடக்கிற சம்பவம்லாம் வேறு, அதுக்கு பின்பதாக நடக்கிற பிரச்சனை எல்லாம் வேறு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை தட்டி எழுப்புறார், தெய்வதூதர் அவரை தட்டி எழுப்புறார், சாப்பிட்டு திரும்பவும் தூங்குற மனிதனை தட்டி எழுப்பி நீ நடக்கணும் இன்னும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அன்றைக்கே முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதனை குறித்து தான் அநேக அற்புதங்களை செய்ய ஆண்டவர் உதவியாக இருந்தார். இன்றைக்கு இந்த வேளையில போராட்டத்தை குறித்து நானும் எங்கேயே நான் இறந்து போறேன், அதை ஆத்மாவை எடுத்துக்கோங்க, நான் இன்னையோடு நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், என் கதையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு வேலை நமக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்னும் வாழ வேண்டி இருக்கிறது, இன்னும் நடக்க வேண்டி இருக்கிறது, இன்னும் நீ செயல்பட வேண்டியது இருக்கிறது என்பதை ஆண்டவருக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவருக்குள்ள வேலைப்படுங்க. மனுஷன் சொல்லுவான், ஆமாம்பா உனக்கு பிரச்சனை தானே இருக்குது, நீ உடனே போயிட்டு எங்கேயாவது. இந்த உலக மனிதர்கள், சில மனிதர்கள் சொல்லுவாங்க, காசியோ ராமேஸ்வரம் எங்கேயோ போயிட்டு, அங்கே போயிட்டா மாட்டோம், அங்கேயே சோத்துக்கு பிச்சை தான் இருக்கணும். அங்கே உடனே உட்கார வச்சு இலையில சோறுலாம் போட மாட்டாங்க. ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க தெரியல, அங்கே போகிற இடத்துலலாம் கரெக்டாக சாப்பாடுலாம் போடுறவங்களான்னு தெரியல, அங்கேயும் பிரச்சனை தான், எங்கே போனாலும் பிரச்சனை தான். ஆனால் கர்த்தருக்குள்ள வெல்லப்படும் பொழுது யாருக்கும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை தான், எல்லாருக்கும் போராட்டம் தான், எல்லாருக்கும் நெருக்கடிகள் தான், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. என்னையா எனக்கு வரப்பா, இது இப்போ இருக்கலாம். நிறைய பேர் சொல்ற என்னையா வாழ்க்கை, என்ன சொல்லிக்கலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடும். என்ன வாழ்க்கை இது என்பதை சொல்லுகிற அந்த தருணத்தில் நம்ம நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய போராட்டத்தை நிமித்தத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு அதனால வெல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நிறைய காலை அப்படியே தான் சொல்லப்படுகிறது. அப்படியே இன்னொரு வசனத்துக்கு நம்ம போனோம்னா, அல்லது இன்னொரு வேத பகுதிக்கு நம்ம போனோம்னா படிக்கலாம். அங்கே இதற்கு என்ன அப்படின்னா படிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனம். இந்த இடத்துல அடுத்தபடியாக பார்க்கிற, எனக்கு வழி விடுங்க, இங்கே ஒரு முதல்ல என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்ன அந்த மனிதனோடு கூட பார்க்கிற அந்த நிகழ்வு முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்கு வழி விடுங்கயா, இங்க வழியே இல்லை, வாழ்றதுக்கு வழி இல்லை. இங்க இருக்கிற படிங்க 8வது அதிகாரம் 43, லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல நான் படிக்கும்போது, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆசிகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். நீங்க இதை தெரிஞ்சிருக்கிற சம்பவம், அதனால இதை நீங்க நிறைய படிக்கிற தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். கிறிஸ்து வருகிறார் என்பதை அறிந்திருக்கிற அந்த சூழ்நிலையில இந்த பெண்மணிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உதிரப்போக்காக இருக்கிறது பெரும்பாடு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெண்மணிக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனா நிறைய செலவு செஞ்சிருக்காங்க, 12 வருஷமா இருந்திருக்கிறாங்க. இதனுடைய சாராம்சம் நமக்கு நல்லாவே தெரியும். 12 வருஷமா பிரச்சனை, 12 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ல ஒன்றும் ஆகல, யார்கிட்டயோ சொல்லி பார்த்துருக்காங்க, என்னென்னோ நடந்திருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை இவர்கள் பார்க்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள். ஆனால் இவங்களுக்கு வழி இல்லை. ஒருவேளை இந்த சமுதாயத்தினால நெருக்கடி இருந்துச்சா, இல்லை ஒருவேளை இந்த சமுதாயம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வழி கொடுக்கலையா, இல்லை இந்த சமுதாயம் என்னை தப்பா நினைச்சிருமோ என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி நின்றார்களான்னு தெரியாது. எப்படியாவது அவரை தொட்டுவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், எப்படியாவது வழி வேண்டும் என்பது ஒரு வழி. ஏன்னா இங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. ஆனால் நான் கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டும், கிறிஸ்துவை தொட வேண்டும், கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், கிறிஸ்துவிடத்துல பேச வேண்டும். நம்முடைய பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனை யாருக்கு தெரியும்?
இது இந்த பிரச்சனை ஒருவேளை இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருக்கலாம். இந்த தனிப்பட்ட பிரச்சனை 12 வருஷமாக இருக்குது. இது என்ன பிரச்சனை, இதெல்லாம் சொல்லி வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. ஒருவேளை அவருடைய க்ளோஸ் நண்பர்களுக்கு, அவருடைய க்ளோஸ் ரிலேஷனுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வேதம் 12 வருஷம் சொல்றதுனால அது எனக்கு தெரியப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை அதாவது என்னன்னா உதிரப்போக்கு பெரும்பாடு, அதாவது பீரியட்ஸ் நிற்கவே இல்லை. இன்னும் ஓப்பனா சொன்னா பீரியட்ஸ் நிற்கவே இல்லை. 12 வருஷமா இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. இந்த பிரச்சனை யாருக்கிட்ட போய் சொல்ல முடியாது? கிறிஸ்துவ மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எல்லாமே சொல்லி பார்த்தாச்சு. சொல்லி பார்த்தாங்க, கேட்கல, நடக்கல. கிறிஸ்துவிடத்துல போவதற்கு ஒரு வழி கிடைக்குது. ஆனா அங்க சுத்தி ஆட்கள் இருக்காங்க. நான் இங்க என்ன பார்க்கலாம், அவங்களுக்கு வழி இல்லையோ, ஒருவேளை இந்த பெண்மணி எனக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்றதாக நான் நினைக்கிறேன். அதனால இங்க கூட்டம் நிறைய இருக்குது, என்னை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சு கூட அவங்க போயிருக்கிற ஒரு சூழ்நிலைன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனா இங்க இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வழி இல்லாமல் தவித்ததாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் என்றால் வழி அடைபட்டுத்தான் இருக்கும். அநேகர் நெருக்கி கொண்டுதான் இருப்பார்கள். குறிப்பா இங்க இதெல்லாம் விட்டுருவோம், இங்க இந்த பிரச்சனையே இல்லை. இங்க இருக்கிற நம்ம எம்எல்ஏ போய் பார்க்கணும் அப்படின்னா சும்மா போய் பார்க்க முடியும், எப்பவுமே கூட இருக்கதான் செய்யும். நான் நிறைய முறை ஒரு 2-3 முறை போய் அவரை பார்த்துருக்கிறேன், ஒரு சில காரியங்களுக்காக, அவங்க சபை தேவைக்காக. அங்கே மூசுந்தர் அவர் இருக்கும்போது எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்தாங்க பின்னாடி. இப்போதான் எப்படின்னு தெரியல, அவங்க வீட்டு பின்னாடி சாப்பாடு சாப்பிட்டே இருப்பாங்க. ஒரு குரூப் சாப்பாடு போட்டுனே இருப்பாங்க, ஒரு குரூப்பு எஜுகேஷன் சம்பந்தமாக அவரை போய் பார்க்க போகும்போது அவருக்கு உடனே ஃபீஸ் கட்டுவார், எல்லாம் செய்வார், கொடுக்குற. ஒரு சாதாரணமான ஒரு எம்எல்ஏவை பார்ப்பதற்கு நிறைய கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு. அவங்களுடைய தேவையை எப்படியாவது சொல்லிடணும், ஒரு அப்ளிகேஷன் எப்படியாவது கொடுத்துடணும், அவங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம அரசாங்கத்தையே சொல்ல வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு காரணத்தில் இருக்கிறோம்னா, என் பிரச்சனை யாருக்குமே சொல்ல முடியாது, என் வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதுக்கு ஒரு பலவீனத்தில் இருக்கிறேன். இங்கே இந்த பெண்மணிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை உதிரப்போக்கு பெரும்பாடு, அல்லது பீரியட்ஸ் நிற்கவே இல்லை, பீரியட்ஸ் மாறவே இல்லை. நமக்கு வேற பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எதுவோ அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அதை எப்படியாவது நான் மறைச்சு வச்சுப்பேன், நான் மூடி வச்சுப்பேன், நான் சொல்லாமலே இருப்பேன்னா முடியாது. என் ஆண்டவரிடத்துல சொல்வதற்கு வழி இருக்கிறது, அதை தேடித்தான் போக வேண்டும். அதற்காகத்தான் இங்கே ஒருவேளை இந்த பெண்மணி அப்படி போகின்ற பொழுது, அவர் தொழுகின்ற பொழுது படிக்கலாம், மறுபடியும் அவர் தொழுகின்ற பொழுது அந்த பெண்மணியை சுகப்படுத்துகிறார் ஆண்டவர். அப்ப வழி இருக்கதான் செய்கிறது. எங்களுக்கு வழியை நாம் போக வேண்டியிருக்கு. எங்களுக்கு வழி விடுங்க, எனக்கு வழி விடுங்க, லெட் மீ டேக் தி வே. எனக்கு வழி வேணும், வழி இருந்தால் தான் நான் போக முடியும். ஆனால் நமக்கு வழி இருக்கிறது. என் ஆண்டவரை பார்ப்பதற்கோ ஆண்டவரோடு பேசுவதற்கோ நமக்கு வழி இருக்கிறது. ஆனால் போகவோ நமக்கு தயக்கம் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய பிரச்சனை அப்படியே பிரச்சனையாகவே இருக்கிறது. இன்றைக்கு இந்த கால வேளையில் நமக்கு வழி திறக்க ஆண்டவர் இருக்கிறார், நம்மை சுகப்படுத்த ஆண்டவர் இருக்கிறார், நம் மனதை புரிந்து கொள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அவருக்குள்ள பெறப்படும் பொழுதுதான் அதை தெரிஞ்சு கொள்ள முடியும். நான் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் போவோம், எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னா நம்மளால ஒன்றும் செய்வோம். இந்த வேலையில் இந்த தருணத்தில் நமக்கு வழி இருந்தாலும் சில நேரங்களில் அது தடையாக மாறும். அடுத்த இன்னொரு சம்பவத்தை நாம் சுவிசேஷ பாடமாக படிக்கப்பட்ட மத்திய 20ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்கின்ற பொழுது எங்களை தடை பண்ணாதீங்க. இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா 20வது அதிகாரத்தில் 30, 31, 32, 30 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது குருடர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்காங்க. குருடர்கள் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கண் பார்வை தெரியாதவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான். அவர்களை கிறிஸ்து சுகப்படுத்துகிறார். இந்த சம்பவம் தான் இங்க நடக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. என்ன சூழ்நிலைனா, இந்த மனிதர்கள் அல்லது கண் பார்வை தெரியாதவர்கள் கிறிஸ்து வருகிறார்கள் யாரும் சொல்லல. அவர்களுக்கு கேள்விப்படுறோம், அவங்களுக்காக தெரியுது இன்னைக்கு கிறிஸ்து வருவாரு, நம்ம அவர்கிட்ட போய் சொல்லிடலாம், நம்ம பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லலாம், தெரியப்படுத்தலாம் அப்படிலாம் இல்லை. அந்த வழியா வருகிறதாக அவர்கள் கேள்விப்படுகிறார். அப்படி கேள்விப்படும் பொழுது எனக்கு இறங்கும் ஐயா படிங்க அந்த வசனத்தை. அவங்க கேள்விப்படுகின்ற பொழுது மத்திய 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர், வழி அருகே உட்கார்ந்து கொண்டிருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, யாரும் சொன்னதை அவங்க சொல்றதை கேள்விப்பட்டிருக்காங்க, வந்து வராருன்னு சொல்படியா, ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கும் இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று. எங்களுக்கும் இறங்குங்க, எங்களுக்கும் இறங்க. நீங்க வந்தீங்க, ஒரு வழியா வரீங்க, ஒரு வேலையா வரீங்க, எங்கேயோ
போறீங்க, யாரையோ சுகப்படுத்த போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, அவருடைய தாழ்மையை குறித்து, இருக்க வேண்டிய இடத்தை குறித்து அவருடைய சீடர்களுக்கு சொல்றாரு. சொல்லி முடித்து அவர் போய் கொண்டிருக்கிற அந்த வழிகளில் நடக்கிற ஒரு சம்பவம். எங்களுக்கும் இறங்குங்க அப்படின்னா, எனக்கு இறங்குங்க, எங்களுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, அதனால எங்களுக்கும் இறங்குங்க. நம்ம சொல்றோம்ல, நம்ம பொதுவாக பேசுகிறது போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்படியே எங்களையும் நினச்சிக்கோங்க, அப்படியே எங்களையும் கவனிச்சுக்கோங்க. சில கும்பல் லேவில் சில கூட்டத்திலேயே பேசிட்டு இருக்கும்போது அப்படியே எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போயிடுங்க சொல்லுவோம். நம்மளை மட்டும் கவனிக்க மாட்டாங்க, அது எல்லாரையும் கவனிப்பாங்க, நல்ல விஷயம், அதெல்லாம் இல்லை, அது வேறு. இங்கே இங்கே நடக்கிற இங்கே சூழ்நிலை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையும் கண் பார்வை தெரியாத ஒரு பிரச்சனை. கிறிஸ்து வருகிறார் என்பது எங்களுக்கு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். வரும்பொழுது எங்களுக்கும் இறங்கன்னு சொல்லும்பொழுது கூட்டம் எல்லாம் தடை பண்ணுது. ஐயோ அமைதியாக அங்கே இருக்கிற ஜனக்கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஸ்டாப் பண்றாங்க, தடை பண்றாங்க. படிங்க அதை. அவர்கள் பேசாதிருக்கும்படி அவர்களை ஜனங்கள் அதட்டினார்கள். அவர் வந்து அந்த கூட்டமே வந்து சொல்றாங்க, நீங்க பேசாதீங்க, தம்மு இருங்க, அமைதியா இருங்க. அவர்களோ தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இங்க இருக்கிற நிகழ்வு என்னன்னா, இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு இயேசு கிறிஸ்து வராரியா, அவரு ஏதோ வராது, அவருடைய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனையை சொல்லணும், நம்முடைய போராட்டத்தை சொல்லணும்னு அவங்க தயாரா இருக்கிறாங்க. சொல்லும் பொழுது அங்க இருந்த கூட்டம் தடை பண்ணுது, அங்க இருக்கிற மக்கள் தடை பண்றாங்க. சுற்றி இருக்கிறவங்க உனக்கெல்லாம் வேணாம், நீ அமைதியாயிருன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் கேட்கல. எங்களை தடை பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸ் தான். எங்களை தடுக்காதீங்க, எங்களை தடுத்துடாதீங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ஆண்டவரத்தில் எப்படியாவது சொல்லி ஆகணும், என் கண் பார்வை எப்படியாவது தெரியும், அவர்கிட்ட சொன்னாதான் அது போய் சேரும். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு, எனக்கு ஒரு வேதனை இருக்குது, அதை நான் ஆண்டவர்கிட்ட எப்படியாவது சொல்லணும், நீங்க தான் தடை பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளை தடை பண்ற ஒரு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும், நம்மளை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதையும் மீறி இங்க இந்த கூடர்கள், இந்த கண் பார்வை தெரியாதவர்கள் அதிக சத்தமாக, ஏற்கனவே கூட்ட சத்தத்தை விட ரொம்ப அதிகமாக சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காங்க. கிறிஸ்து வருகிறார், அவர்களை அழைத்து வர சொல்லுகிறாங்க, போறாரு, அவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. என்ன வாங்கன்னு கேட்கிறாரு, சுகத்தை கொடுக்குறாரு. என்ன நடக்குதுன்னா, பிரச்சனை எப்படி நமக்கு சொல்லிடணும், தடை பண்ணாலும் பரவாயில்லை, உங்களை மீறணும். இங்கே நம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அல்லது நம்முடைய ஆசோத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சமுதாயம் தடைக்கல்லாக தான் இருக்கும். நமக்கு தடை பண்ணிட்டே தான் இருக்கும், நமக்கு வளர்ச்சியை கெடுத்து கொண்டே தான் இருக்கும். அதையும் மீறி தாண்டித்தான் வர வேண்டும். இந்த கூடர்களை போல நமக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்கு, நமக்குள்ள இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிடுறது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல மனதுக்குள்ள பிரச்சனை இருக்கு. இங்க வெளிப்படையாக கண் பார்க்க தெரியல, அந்த பிரச்சனை யாரோட சொன்னாலும் நமக்கு இருக்கிற பிரச்சனை ஏறாது உள்ள இருக்கு. போன வாரம் அதான் சொல்லு, நம்ம வெளியில எல்லாம் பார்க்கும்போது அழகா சிரிச்சுட்டு பேசிட்டு இருப்போம், ஆனா உள்ள அழுதுட்டு இருக்கோம். வெளியில சிரிக்கிறோம், உள்ள அழுதும். இங்க நிறைய நேரங்களில, நிறைய காரியங்களில நாம் அழுது கொண்டுதான் இருக்கிறோம். அதை யார்கிட்ட போய் சொல்றது, அதை யாரிடத்துல தெரியப்படுத்த முடியும்? உங்க ஆண்டவரிடத்துல தான், உங்க பரிசுத்தத்தில் தான், உங்க கத்தத்துல தான். என பிழைக்க வழி கொடுங்க. அங்க பிழைக்கலாம் வழியே இருக்காது. இந்த உலகத்துல வாழ வைப்பதற்கு வழி குறைவு. நம்மை மறித்துக் கொள்வதற்கும் மாண்டு கொள்வதற்கும் நிறைய வழி இருக்கு. ஆனால் நம்ம எதை தேடுறோம்? நம்மளை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் கிறிஸ்து நம்ம அருகில் இருக்கிறார், அதை நாம் போவோம். ஆனால் நம்ம போகும்போது தடை இருக்கத்தான் செய்யும். இன்னொரு சம்பவம் கூட நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். கிறிஸ்துவ போனா சுகம், அவங்க திருவிழாக்காரனை தூக்கிட்டு போனாங்க, அங்கேயும் ஒரு தடை, அதையும் மீறி தான் போறோம். நாங்கள் போகிறோம். இங்கே மத்திய 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 31, 32, 33ஆம் வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது அவர்கள் அதட்டினார்கள். அந்த அதட்டுதல் சத்தத்தையும் பொருட்படுத்தாமல், பலவீனமாக இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு தான் தெரியும், கூட இருக்கிற உங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான், நீலாம் வராத, நீலாம் போகாத, நீங்களாம் அங்கே அந்த வர வேணாம்னு சொல்லி நம்மளை நெக்லெக்ட் பண்ணி நம்மளை ஓரம் கட்டி ஒதுக்கி பின்னாடியே நிற்க வச்சிருவாங்களே தவிர நம்ம முன்னாடி கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க. கிறிஸ்து முன்பதாக நம்மளை கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க. நம்மளெல்லாம் முட்டி மோதி வரணும். ஆனால் இங்கே நமக்கு அந்த கதையெல்லாம் இல்லை. நம்மளை யாராவது நீங்கள் கிறிஸ்துவத்தில் வராதீங்கன்னு சொல்றதுக்கு எந்த கூட்டமும் இல்லை.
அப்படி சொல்லிடவும் முடியாது. இன்றைக்கு இந்த வேலையில, இந்த தருணத்துல நமக்கு ஆண்டவரிடத்துல நம் பிரச்சனை சொல்வதற்கு என்ன தடை இருக்கிறது? அதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உங்க பிரச்சனையை ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துவதற்கு யார் உங்களுக்கு வழிவிடாமல் இருக்கிறார்கள்? அது எந்த கூட்டம் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது? அல்லது நான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்பது, வாழ்க்கை இருக்கவே கூடாது என்பதற்காக உங்கள் மனதில் என்ன காரியம் ஓடிக்கொண்டு இருக்கிறது? அதையெல்லாம் உங்களுடைய இடத்துல, உங்க ஆண்டவரிடத்துல நீங்கள் வைத்துவிட்டு, அதுக்காக தான் இங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்கள் கர்த்தரிடத்துல பலப்படுங்கள் என்று சொல்லி, நாம் பலப்படுவதெல்லாம் ஆண்டவரிடத்துல. நாம் பலனோட மகிழ்ச்சியோடு இருப்பதே அது நமக்கு ஒரு பலன் தான். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியோடு இருப்பதே அது நமக்கு ஒரு பலன் தான். அதுதான் கர்த்தரிடத்துல பலப்படுவது தான் அது ஸ்ட்ராங் கிடைக்கும். நம்ம என்னதான் சிக்கன், மட்டன், பிரியாணி, அது இதுன்னு என்னதான் சாப்பிட்டாலும் ஒருவேளை பலன் கிடைக்கலாம். அந்த பலன் அடுத்த வேலைக்கு பசி எடுத்துக்கும் போயிடும். என்னதான் சாப்பிட்டாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி. ஆனால் தேவனிடத்துல அந்த பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில வாழ்கிற நீங்கள் நானும் என்னை விட்டுருங்கன்னு எதுக்காக சொல்றோம்? எனக்கு வழியே இல்லைன்னு எதுக்காக சொல்றேன்? என்னை தடையே பண்ணாதீங்கன்னு எதற்காக சொல்றோம்? உங்க பிரச்சனையை ஆண்டவரிடத்துல சொல்வதற்கு, உங்களுடைய போராட்டத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவதற்கு, உங்களுடைய அழுகையை தேவனிடத்துல காண்பிக்கப்படுவதற்கு என்ன என்பதை இந்த வேலையில் புரிந்து கொள்ளுங்கள். உங்க பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா சூழ்நிலையும் இருக்கு. போராட்டம் பயங்கரமா இருக்கு எல்லா இடத்துல, வீட்டுல, குடும்பம், வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடங்களிலும் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெருசுலாம் இல்லை, பார்க்க சின்னதாக தான் தெரியும், ஆனால் பிரச்சனை தான் பெருசு. அது சின்ன சின்ன காரியங்கள் தான். நம்ம அது பார்க்கறது சின்ன ஒன்றும் இல்லை. வீட்டில் யாரும் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் நம்ம உங்கள் பாசமாக நிறைய சொல்லுவாங்க, இதை சாப்பிடாதீங்க, சீக்கிரமாக தூங்கிடுங்க, டிவி பார்க்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றா ஈஸியாக தெரியும். கேக் கூட சாப்பிடாதான் எப்படின்னு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். கேக் கூட சாப்பிடாது, க்ரீம் வச்ச கேக் சாப்பிடக்கூடாதான், போராட்டம் தான். இதெல்லாம் உங்கள் பிரச்சனை. காலையில் எழுதிக்கணும், நைட்டில் சீக்கிரமாக தூங்கணும், போராட்டம் தான். ஒன்றும் இல்லை, காலையில் இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். சரி, கொஞ்சம் டிராஃபிக்லாம் இல்லையே, ஒரு 7:30 மணிக்கு அங்கே சிக்னலில் தாண்டி வந்துட்டேன், சிக்னல் ஜம்ப் பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் ஜம்ப் பண்ணோடனே உடனே பின்னாடி இருந்து, ஏமா சிக்னல் ஜம்ப் பண்ணாதப்பா நிறுத்த மாட்டாங்க, கொஞ்சம் தூரத்தில் போய் அப்படியே நிறுத்தி வச்சோம். நிறுத்தனோடனே பின்னாடி வந்தவங்க அப்படியே வந்து நின்ட்டாங்க. நான் போயிடும் நினச்சிட்டாங்க, நின்ட்டாங்க. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ சிக்னல் தாண்டி வந்து நின்ட்டோம். சிக்னல் முடிஞ்சது, அதுக்கப்புறம் வந்துட்டோம், கிளம்பி வந்து தப்பு தான். அது சரின்னு சொல்லி நியாயப்படுத்திக்கல, தப்பு தான். அங்கேருந்து இறக்கி விடுற வரைக்கும் நீ சிக்னலில் ஜம்ப் பண்ண தெரியுமா, சிக்னலில் தாண்டி தெரியுமா, ஃபைன் போட்டாங்க தெரியுமா, எப்படியே பேசிட்டே தான் வந்தாங்க. எப்போ தப்புட்டாப்பா, மன்னிச்சிருக்கோம். இருக்கத்தான் செய்யுது சில நேரங்களில். அது அவரோட குடும்பம் காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. உடனே நம்ம அதுக்காக நான் ஏன் செத்து போயிடுவேன், நான் இறந்துருவேன், என்னை பார்த்தாலும் திட்டி நிற்கிறேன் இல்லை. குடும்பத்தில் இதெல்லாம் இருக்கும், நான் வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கும், நான் படிக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கும். நம்மளுடைய சரி செய்வதற்காக ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஐயோ, நான் இந்த உலகத்தில் வாழத்தை பிடிக்காது, இந்த உலகத்தில் ஏன் வாழணும், நான் ஏன் போகணும், இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை ஒரு வேலை நமக்கு போரா தோணலாம். ஆனால் கிறிஸ்துக்குள்ள நம்மை பலப்படுத்திக் கொள்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியாக தோணும். அதையே நம்ம எடுக்கும்போது, ஒரு வேளை நான் சிக்னலை தாண்டாமல் கரெக்டாக போயிருந்தா, பிள்ளை உட்காந்துட்டு இருக்கு, குழந்தை உட்காந்துட்டு இருக்கு, மனைவி உட்காந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன? இப்போ எனக்காக இல்லை, மனைவிக்கான, பிள்ளைக்கான, குழந்தை, அதை அப்படி கொஞ்சம் யோசிக்கும் போது அதில் மகிழ்ச்சி வரதான் செய்கிறது. நான் கஷ்டப்படுறது, நான் வேதனைப்படுறது என் குடும்பத்துக்காகத்தானே, நான் நெருக்கப்படுவது என் குடும்பத்துக்காகத்தானே, அல்லது என்னுடைய காரியத்துக்காகத்தானே என்று சொல்லி கொஞ்சம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது நமக்கு இந்த எண்ணங்கள் வராது. அதையும் ஆண்டவரிடத்தில் வைக்கின்ற பொழுது இன்னும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவரிடத்தில் பலப்படுங்கள் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே நம்ம இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோம். இன்றைக்கு இந்த வேளையில உங்களை வாழ வைக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். உங்கள் ஆண்டவரிடத்தில் போவதற்கு அவர் இருக்கிறதையும் விரித்து அவர் அழைத்து கொண்டு இருக்கிறார். எந்த தடையும் செய்கிற மனிதர்களையும் அவர் தடுத்து நிறுத்த அவர் தயாராக இருக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தடை பண்ணுகிற மனுஷர்கள் மத்தியில தாண்டி கிறிஸ்து அவர்களை வர சொல்றாங்க. இந்த குருடருடைய நிலைமையை மாத்துறதுக்காக தடை பண்றவங்கலாம் தாண்டி அவரே அங்க போற, அவங்க வராம எங்களை வர சொல்லிதான் சொல்றாரு. அவரும் அங்க போகிற அந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய சத்தம் ஆண்டவருக்கு எப்படியாவது கேட்க வைக்கணும். அது குமுறலா இருக்கலாம், மன வருத்தத்தில் இருக்கலாம், அது என்னன்னா இருக்கலாம். நம்ம சத்தத்தை எப்படியாவது தெரியப்படுத்திடணும். நம்முடைய அழுகை எப்படியாவது தெரியப்படுத்திடணும். நம்முடைய பிரச்சனை எப்படியாவது சொல்லிடணும்.
அதில் மட்டும் நம்ம குறியா இருந்தோம்னா யார் கடப்பனாலும் அதை தாண்டி தான் நம்ம வருவோம். இன்றைக்கு இந்த வேலையில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்க அவர் தயாராக இருக்கு அப்படின்னால எந்த வேலையிலையும் எந்த சூழ்நிலையும் விண்ணப்பத்தோடு நம்ம தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.